விடுதலை பயணம் 21ஆம் அதிகாரம். அடிமைகள். அவர்களுக்கு நீ அளிக்க வேண்டிய நீதி சட்டங்கள் பின்வருமாறு. நீ ஒரு எபிரேய அடிமையை வாங்கினால் அவன் உனக்கு 6 ஆண்டுகள் அடிமை வேலை செய்வான். 7ஆம் ஆண்டு அவன் எதுவும் தராமல் விடுதலை பெற்று வெளியேறுவான். தனித்து வந்திருந்தால் தனித்து வெளியேறுவான். மனைவியோடு வந்திருந்தால் அவனுடைய மனைவியும் அவனோடு புறப்பட்டு செல்வாள். தலைவன் அவனுக்கு பெண் கொடுத்திருக்க அவள் வழி அவனுக்கு புதல்வரோ புதல்வியரோ பிறந்திருந்தால் மனைவியும் பிள்ளைகளும் அவளுடைய தலைவனுக்கே சொந்தமானவர். எனவே அவன் மட்டும் தனித்து வெளியேறுவான். அந்த அடிமை, நான் என் தலைவனுக்கும் என் மனைவிக்கும் என் பிள்ளைகளுக்கும் அன்பு காட்டுகிறேன், நான் விடுதலை பெற்றவனாய் வெளியேறி செல்ல மாட்டேன் என கூறுமிடத்து அவனை அவனுடைய தலைவன் கடவுளிடம் கூட்டிக் கொண்டு வருவான். தலைவன் அவனை கதவருகில் அல்லது வாயில் நிலைக்கால் மட்டும் கூட்டி வந்து அவனது காதில் தோல் தைக்கும் ஊசியால் துளை போடுவான். அவன் எக்காலமும் அவனுக்கு பணிவிடை செய்வான். ஒருவன் தன் மகளை அடிமையாக விட்டிருந்தால் ஆண் அடிமைகள் வெளியேறி செல்வது போல் அவள் செல்லலாகாது. தலைவன் தனக்காக அவளை வைத்திருக்க அவள் அவனுக்கு பிடிக்காதவளாய் நடந்து கொண்டால் அவள் மீட்கப்படுவதை அவன் ஏற்றுக்கொள்ளட்டும். ஆனால் அந்நியருக்கு அவளை விட்டுவிட அவனுக்கு அதிகாரம் இல்லை. அது அவளுக்கு துரோகம் இழைப்பதாகும். அவன் தன் மகனுக்காக அவளை நிச்சயித்திருந்தால் ஒரு மகளை நடத்தும் முறைப்படி அவன் அவளுக்கு செய்ய வேண்டும். அவனுடைய மகன் தனக்கென வேறொருத்தியை வைத்து கொண்டிருந்தால் உணவு, உடை, மன உறவின் கடமைகள் இவற்றில் அவளுக்கு குறை வைக்கலாகாது. இம்மூன்றையும் தலைவன் அவளுக்கு செய்யவில்லை எனில் அவள் பணம் எதுவும் தராமல் புறப்பட்டு போய்விடலாம். வன்முறை செயல்கள். மனிதரை சாகடிப்பவர் எவரும் கொல்லப்பட வேண்டும். அவர் சாகடிக்க பதுங்கி இராதிருந்தும் அவரது கையாலேயே கொல்லப்பட கடவுள் விட்டிருந்தால் அத்தகையவர் தப்பியோட ஒரு இடத்தை நான் ஏற்பாடு செய்வேன். ஆனால் பிறர் மேல் வெகுண்டெழுந்து சதி திட்டத்தால் அவரை சாகடிக்கிற எவரும் என் பலிபீடத்தினின்று அப்புறப்படுத்தப்பட்டு கொல்லப்படுவர். தம் தந்தையோ தம் தாயையோ அடிக்கிற எவரும் கொல்லப்பட வேண்டும். ஒருவர் மற்றொருவரை கடத்தி சென்று விட்டுவிட்டாலோ அவரை தம் பிடிக்குள் இன்னும் வைத்திருந்தாலோ அந்த ஆள் கொல்லப்பட வேண்டும். தம் தந்தையோ தம் தாயோ சபிக்கிற எவரும் கொல்லப்பட வேண்டும். இருவர் சண்டையிடுகையில் ஒருவர் மற்றவரை கல்லாலோ கைமுட்டியாலோ தாக்கியும் தாக்கப்பட்டவர் சாகாமல் படுக்கையில் கிடந்த பின்னர் எழுந்து கோலூன்றி வெளியே நடக்க தொடங்கினால் தாக்கியவர் குற்றப்பழி அற்றவர் ஆவார். ஆயினும் அவரது வேலை இழப்பை முன்னிட்டு அவருக்கு இழப்பீடு கொடுக்கவும் அவரை முழுமையாக குணமாக்கவும் வேண்டும். ஒருவர் தம் அடிமையை அல்லது அடிமை பெண்ணை கோலால் அடிக்க அவர் அங்கே இறந்து விட்டால் அந்த உரிமையாளர் பழிவாங்கப்படுவர். ஆனால் 2 அல்லது 3 நாள் இன்னும் உயிரோடு இருந்தால் அவர் பழிவாங்கப்படார், ஏனெனில் அடிமை அவரது சொத்து. ஆட்கள் சண்டையிடுகையில் கர்ப்பிணியான பெண்ணுக்கு அடிப்பட வேறு யாதொரு கேடும் இன்றி பேர்காலத்துக்கு முன் பிரசவமாகிவிட்டால் அப்பெண்ணின் கணவன் கேட்கிறபடி தண்டம் விதிக்கப்பட்டு நடுநிலையாளர் வழியாக அது கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் கேடு ஏதேனும் விளைந்திருந்தால் உயிருக்கு உயிர், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால், சூட்டுக்கு சூடு, காயத்துக்கு காயம், கீறலுக்கு கீறல் என நீ ஈடு கொடுப்பாய். ஒருவர் தம் அடிமைகளில் ஆணையோ பெண்ணையோ அடிக்க அடிப்பட்டவருக்கு கண் கெட்டு போனால் கண்ணுக்கு ஈடாக விடுதலை அளித்து அனுப்பிவிட வேண்டும். ஒருவர் தம் அடிமை பெண்ணின் பல்லை உடைத்து விட்டால் பல்லுக்கு ஈடாக விடுதலை அளித்து அனுப்பிவிட வேண்டும். உரிமையாளரின் கடமைகள். மாடு தன் கொம்பினால் குத்தி ஒருவனோ ஒருத்தியை இறந்து விட்டால் அம்மாடு கொல்லப்பட வேண்டும். அதன் இறைச்சி உண்ணப்படலாகாது. மாட்டின் சொந்தக்காரர் குற்றமற்றவர் ஆவார். ஆனால் மாட்டுக்கு குத்தும் பழக்கம் முன்னரே இருந்திருக்க அதன் சொந்தக்காரரை எச்சரித்திருந்தும் அவர் ஆணை செய்யாதிருந்த நிலையில் அது ஒருவனை அல்லது ஒருத்தியை கொன்று போட்டால் அம்மாடு கல்லால் எறிந்து கொல்லப்படும். அதன் உரிமையாளரும் கொல்லப்படுவர். மாறாக ஈட்டுத்தொகை அவர் மேல் விதிக்கப்பட்டால் தம் உயிரின் மீட்புக்காக விதிக்கப்பட்ட அனைத்தையும் அவர் கொடுப்பார். மகனாயினும் மகளாயினும் கொம்பினால் குத்தி கொல்லப்பட்டால் இந்த நீதி சட்டத்திற்கேற்ப ஆகட்டும். அடிமையை அல்லது அடிமை பெண்ணை மாடொன்று குத்தி கொன்று போட்டால் அதன் உரிமையாளர் அடிமையின் தலைவருக்கு 30 வெள்ளிக்காசு ஈவார். மாடும் கல்லால் எறிந்து கொல்லப்படும். ஒருவர் குழி ஒன்றை திறந்துவிட்ட பின்னரோ அல்லது புதிதாக குழி ஒன்றை வெட்டிய பின்னரோ அதனை மூடி வைத்திருக்க மாடோ கழுதையோ அதில் விழுந்துவிட நேரிட்டால் அதன் உரிமையாளருக்கு குழியின் சொந்தக்காரர் பணம் ஈடுகட்டி செத்ததை எடுத்துக்கொள்வர்.
ஒருவரின் மாடு பிறர் மாட்டை காயப்படுத்தி கொன்றுவிட்டால் உயிரோடு இருக்கும் மாட்டை விற்று பணத்தை அவர்கள் பங்கிட்டு கொள்வார்கள். செத்ததையும் அவர்கள் கூறு போட்டு கொள்வார்கள். ஆனால் மாடு குத்தும் பழக்கமுடையது என முன்னரே தெரிந்திருந்தும் அதன் உரிமையாளர் எதுவும் செய்யாதிருந்தால் அவர் மாட்டுக்கு மாடு என ஈடு கொடுக்கத்தான் வேண்டும். செத்தது அவரை சேரும். 22ஆம் அதிகாரம். ஈடு தருதல் பற்றிய சட்டங்கள். ஆட்டையோ மாட்டையோ ஒருவர் திருடி வெட்டி விட்டால் அல்லது விற்றுவிட்டால் ஒரு மாட்டுக்கு 5 மாடு என்றும் ஒரு ஆட்டுக்கு 4 ஆடு என்றும் ஈடு கட்டுவார். திருடர் கன்னமிடையில் கண்டுபிடிக்கப்பட்டு தாக்குண்டு இறந்து போனால் அவருக்காக இரத்தப்பழி இல்லை. கதிரவன் உதித்த பின் இது நிகழ்ந்திருந்தால் இரத்தப்பழி உண்டு. அவர் ஈடு கொடுத்தேயாக வேண்டும். திருட்டுக்கு ஈடாக அவரிடம் எதுவும் இல்லை எனில் அவர் விற்கப்படுவார். அவர் திருடின மாடோ கழுதையோ ஆடோ உயிருடன் அவர் கையில் கண்டுபிடிக்கப்பட்டால் 2 மடங்காக ஈடு கொடுப்பர். ஒருவர் இன்னொருவர் வாயிலிலோ திராட்சை தோட்டத்திலோ கால்நடைகளை மேய விட்டால் அல்லது அவிழ்த்து விட்டவை பிறர் வயலில் மேய்ந்து விட்டால் தம் வயலில் சிறந்த விளைச்சலில் நின்று தம் திராட்சை தோட்டத்தின் சிறந்த பலனின் ஈடு செய்வார். தீப்பிடித்து முட்புதர்களில் பரவி தானிய குவியலோ விளைந்த பயிரோ வயலோ எரிந்துவிட்டால் தீயை மூட்டியவர் ஈடு கொடுத்தே ஆக வேண்டும். ஒருவர் பிறரிடம் பணத்தையோ பொருட்களையோ பாதுகாப்புக்காக ஒப்படைத்திருக்க அவர் அம்மனிதர் வீட்டிலிருந்து களவு போய் திருடர் கண்டுபிடிக்கப்பட்டால் திருடர் 2 மடங்காக ஈடு செய்ய வேண்டும். திருடர் கண்டுபிடிக்கப்படாவிட்டால் பிறர் பொருட்களில் வீட்டுத் தலைவர் கை வைத்தவர் இல்லையா என மெய்ப்பிக்க அவர் கடவுள் முன் நிற்பார். நம்பிக்கை துரோகம் எதிலும், அது மாடு கழுதை ஆடு உடை அல்லது வேறு எது பற்றியும் தானாலும் இது என்னுடையது என இருவரும் கூறினால் வழக்கு கடவுளிடம் வர வேண்டும். கடவுள் யாரை குற்றவாளியாக தீர்ப்பிடுவாரோ அவர் 2 மடங்காக பிறருக்கு ஈடு செய்ய வேண்டும். ஒருவர் பிறரிடம் கழுதை ஆடு அல்லது வேறொரு விலங்கியை பாதுகாப்பாக ஒப்படைத்திருக்கையில் அது இறந்து போனால் அல்லது காயப்பட்டு விட்டால் அல்லது யாரும் பார்க்காத வேளையில் ஓட்டி செல்லப்பட்டால் அவர் பிறரது உடைமையில் தாம் கை வைக்கவில்லை என்பதற்கு ஆண்டவர் மேலிடும் ஆணை அவர்களுடைய வழக்கை முடிவு செய்யும். உரிமையாளர் அதை ஏற்றுக்கொள்வார். மற்றவர் ஈடு கொடுக்க வேண்டியதில்லை. ஆனால் அவருடன் இருக்கும்போது திருடப்பட்டால் அதன் உரிமையாளருக்கு அவர் ஈடு செய்ய வேண்டும். அது விலங்கினங்களால் பீறி துண்டாக்கப்பட்டிருந்தால் பீறப்பட்டதை சான்றாக கொண்டு வருவார். அவர் ஈடு செய்ய வேண்டியதில்லை. ஒருவர் பிறரிடமிருந்து இரவலாக பெற்றுக்கொண்டது உரிமையாளர் அதன் அருகில் இல்லாத வேளையில் காயப்பட்டு விட்டால் அல்லது இறந்து விட்டால் அவர் அதற்கு ஈடு செய்யத்தான் வேண்டும். உரிமையாளர் அதன் கூட இருந்திருந்தால் அவர் ஈடு கொடுக்க வேண்டியதில்லை. அது வாடகைக்கு எடுக்கப்பட்டதென்றால் வாடகை செலுத்தப்பட்டால் போதும். ஒழுக்க நெறிகள். திருமண ஒப்பந்தமாகாத கன்னிப்பெண்ணை ஒருவன் வசப்படுத்தி அவளோடு படுத்தால் மனைவிக்குரிய பரியம் கொடுத்து அவளை வைத்து கொள்ள வேண்டும். ஆனால் அவள் தந்தை அவளை அவனுக்கு கொடுக்க முற்றிலும் மறுத்தால் கன்னிப்பெண்ணுக்குரிய பரியத்துக்கு சமமான பணம் அவன் கட்ட வேண்டும். சூனியக்காரி எவளையும் உயிரோடு விட்டு வைக்காதே. விலங்கோடு புணர்பவன் எவனும் கொல்லப்படவே வேண்டும். ஆண்டவருக்கே என்று வேறு தெய்வங்களுக்கு பலியிடுபவன் அழித்தொழிக்கப்பட வேண்டும். அந்நியனுக்கு நீ தொல்லை கொடுக்காதே, அவனை கொடுமைப்படுத்தாதே. ஏனெனில் எகிப்து நாட்டில் நீங்கள் அந்நியராயிருந்தீர்கள். விதவை அனாதை யாருக்கும் நீ தீங்கிழைக்காதே. நீ அவர்களுக்கு கடுமையாக தீங்கிழைத்து அவர்கள் என்னை நோக்கி அழுது முறையிட்டால் நான் அவர்கள் அழுகுரலுக்கு செவிசாய்ப்பேன். மேலும் என் சினம் பற்றி எரியும். நான் உங்களை என் வாளுக்கு இரையாக்குவேன். இதனால் உங்கள் மனைவியர் விதவைகளாவார், உங்கள் பிள்ளைகள் தந்தையற்றோர் ஆவார். உங்களோடு இருக்க என் மக்களில் ஏழை ஒருவருக்கு நீ பணக்கடன் கொடுப்பாயானால் நீ அவர் மேல் ஈட்டிக்காரன் ஆகாதே. அவரிடம் வட்டி வாங்காதே. பிறருடைய மேலாடையை அடகாக நீ வாங்கினால் கதிரவன் மறையும் முன் அதை அவரிடம் திருப்பி கொடுத்துவிடும். ஏனெனில் அது ஒன்றே அவருக்கு போர்வை. உடலை மூடும் அவரது மேலாடையும் அதுவே. வேறு எதில்தான் அவர் படுத்துறங்குவார்? அவர் என்னை நோக்கி அழுது முறையிட்டால் நான் செவி சாய்ப்பேன். ஏனெனில் நான் இரக்கமுடையவர். கடவுளே, நீ பழிக்காதே. உன் மக்களின் தலைவனை சபிக்காதே. உன் பெருகிய விளைச்சலையும் வழிந்தோடும் இரத்தத்தை எனக்கு படைக்க தாமதமாக்காதே. உன் புதல்வர்கள் தலைப்பேரானவனை எனக்கு அர்ப்பணிப்பாய். உன் மாடுகள் ஆடுகள் ஆகியவற்றை பொறுத்த மட்டில் நீ அவ்வாறே செய்வாய்.
குட்டி 7 நாள் தான் தாயோடு இருக்கட்டும், 8ஆம் நாளன்று அதை எனக்கு அளிப்பாய். என் முன்னிலையில் நீங்கள் தூயவராயிருங்கள். வயல்வெளியில் பீறப்பட்டு கிடக்கும் இறைச்சியை நீங்கள் உண்ண வேண்டாம், அது நாய்களுக்கு போடுங்கள். 23ஆம் அதிகாரம். நீதியும் இரக்கமும். பொய் புரளியை நீ கிளப்ப வேண்டாம். அநியாயமாய் பொய் சாட்சியாகி நீ தீயவருக்கு கை கொடுக்க வேண்டாம். கெடுமதி கொண்ட கும்பலை பின்பற்றாதே. வழக்கின் போது கும்பலை சார்ந்து கொண்டு நீதியை திரித்து சான்று சொல்ல வேண்டாம். எளியவரது வழக்கிலும் அவருக்கு எதிராக ஒரு தலை சார்பாக நிற்காதே. உன் பகைவரின் வழி தவறி திரியும் மாடோ கழுதையோ உனக்கு எதிர்பட்டால் நீ அதனை உரியவரிடம் கொண்டு சேர்த்து விடு. உன்னை வெறுக்கும் ஒருவரின் கழுதை சுமையினால் படுத்து விட்டதை நீ கண்டால் அந்நிலையில் அவரை விட்டு அகலாதே, அதை தூக்கிவிட அவருக்கு உதவி செய். உன்னை சார்ந்துள்ள எளியவரின் வழக்கில் நீதியை திரித்து விடாதே. தவறான குற்றச்சாட்டுகளிலிருந்து விலகி இரு. குற்றமற்றவரையும் நேர்மையாளரையும் கொலை செய்ய வேண்டாம், ஏனெனில் தீயவரை நல்லவராக நான் தீர்ப்பிடவே மாட்டேன். கையூட்டு வாங்காதே. கையூட்டு பார்வையுடையவரையும் குருடராக்கும், நேர்மையாளரின் வழக்கையும் புரட்டிவிடும். அந்நியரை நீ ஒடுக்காதே. அந்நியரது உணர்வுகளை நீங்கள் அறிவீர்கள், ஏனெனில் எகிப்து நாட்டில் நீங்களும் அந்நியராக இருந்தீர்கள். ஓய்வு ஆண்டும் ஓய்வு நாளும். 6 ஆண்டுகள் உன் நிலத்தில் நீ விதைத்து அதன் விளைச்சலை சேமித்து வைப்பாய். 7ஆம் ஆண்டு அதை ஓய்வு கொள்ளவும் தரிசாக கிடைக்கவும் விட்டு விடுவாய். உன் மக்களில் வலியவர்கள் தானாக விளைவதை உண்ணட்டும். அவர்கள் விட்டு வைப்பதை வயல்வெளி உயிரினங்கள் உண்ணும். உன் திராட்சை தோட்டத்திற்கும் உன் ஒலிவத் தோட்டத்திற்கும் இவ்வாறு செய்வாய். 6 நாட்கள் நீ உன் வேலையை செய்வாய், 7ஆம் நாளிலே ஓய்ந்திருப்பாய். இதனால் உன் மாட்சி உன் கழுதைக்கும் ஓய்வு கிடைக்கும். உன் அடிமை பெண்ணின் பிள்ளையும் அந்நியரும் இளைப்பாறுவர். நான் உங்களுக்கு சொன்ன யாவற்றையும் கடைப்பிடியுங்கள். பிற தெய்வங்களின் பெயரை நீங்கள் உச்சரிக்க வேண்டாம், அது உங்கள் வாயில் ஒலிக்கவும் வேண்டாம். முப்பெரும் விழாக்கள். ஆண்டில் 3 முறை நீ எனக்கு விழா எடுப்பாய். புளிப்பற்ற அப்ப விழாவை நீ கொண்டாட வேண்டும். நான் உனக்கு கட்டளையிட்டபடி ஆபீபு மாதத்தில் குறிக்கப்பட்ட காலத்தில் 7 நாட்கள் புளிப்பற்ற அப்பம் உண்பாய். ஏனெனில் அப்போது நீ எகிப்திலிருந்து வெளியேறினாய். எவரும் வெறுங்கையராக என் திருமுன் வர வேண்டாம். வயலில் நீ விதைத்து உன் முளைப்பின் முதற்பலன் கிட்டும்போது அறுவடை விழாவும், ஆண்டு தொடக்கத்தில் வயலிலிருந்து உனது உழைப்பின் பயனை ஒன்று சேர்க்கையில் சேகரிப்பு விழாவும் எடுக்க வேண்டும். ஆண்டில் 3 முறை உன் ஆண்மக ஒவ்வொன்றையும் தலைவராகி ஆண்டவர் திருமுன் வர வேண்டும். எனக்கு செலுத்தும் பலியின் இரத்தத்தை புளித்த மாவுடன் படைக்காதே. என் விழாவில் உள்ள கொழுப்பு காலை வரைக்கும் இருக்கக்கூடாது. உன் நிலத்தின் முதற்கனிகளில் முதன்மையானவற்றை உன் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லத்துக்கு கொண்டு செல்வாய். குட்டியை அதன் தாய்ப்பாலில் சமைக்காதே. வாக்குறுதிகள். அறிவுரைகள். வழியில் உன்னை பாதுகாக்கவும் நான் ஏற்பாடு செய்துள்ள இடத்தில் உன்னை கொண்டு சேர்க்கவும் இதோ நான் உனக்கு முன் ஒரு தூதரை அனுப்புகிறேன். அவன் முன் எச்சரிக்கையாயிரு. அவர் சொற்கேட்டு நட. அவரை எதிர்ப்பவனாயிராதே. உன் குற்றங்கள் அவர் பொறுத்து கொள்ளார், ஏனெனில் என் பெயர் அவரில் உள்ளது. நீ அவர் சொல் கேட்டு நடந்தால், நான் சொல்வது யாவற்றையும் கேட்டு செயல்பட்டால், நான் உன் எதிரிகளுக்கு எதிரியும் உன் பகைவருக்கு பகைவனும் ஆவேன். ஏனெனில் என் தூதர் உனக்கு முன் சென்று உன்னை எமேரியர், இத்தியர், பெரிசியர், கானானியர், இவ்வியர், எபூசியர் இவர்களிடம் கொண்டு போய் சேர்க்கும்போது நான் அவர்களை அழித்தொழிப்பேன். நீ அவர்கள் தெய்வங்களை பணிந்து கொள்ளவோ அவர்களுக்கு வழிபாடு செய்யவோ அவர்களுக்குரிய பழக்க வழக்கங்களை பின்பற்றவோ வேண்டாம். மாறாக அவற்றை அழித்தொழித்து அவற்றின் சிலை தூண்களை உடைத்து தள்ளுவாய். நீ உன் கடவுளாகிய ஆண்டவரை வழிபட வேண்டும். அவர் உன்முன் உணவு, தண்ணீர் இவற்றின் மேல் ஆசி வழங்குவார். அவர் உன் நடுவே நின்று நோயை அகற்றி விடுவார். குறைகால பிள்ளை பேரும் மலடும் உன் நாட்டில் இரா. உன் வாழ்நாட்கள் எண்ணிக்கையை நான் நிறைவு செய்வேன். என் பேரச்சத்தை உனக்கு முன்னர் அனுப்பி உன்னை எதிர்ப்படும் எல்லா மக்களையும் நான் கதிகலங்க செய்வேன். உன் பகைவர் அனைவரும் உனக்கு புறங்காட செய்வேன். உனக்கு முன் நான் குளவிகளை அனுப்பி வைப்பேன். அவை இவ்வியரையும் கானானியரையும் இத்தியரையும் உனக்கு முன் நின்று துரத்திவிடும். ஆயினும் ஒரே ஆண்டில் உனக்கு முன் நின்று நான் அவர்களை துரத்தி விட மாட்டேன். துரத்தினால் நிலம் தரிசாகிவிடும். உன்னிலும் மிகுதியாக வயல்வெளி விலங்குகள் பலுகி பெருகிவிடும். எனவே நீ பலுகி பெருகி நாட்டை கைப்பற்றும் வரை சிறிது சிறிதாக அவர்களை உனக்கு முன் நின்று துரத்தி விடுவேன். உன் எல்லைகள் செங்கடல் முதல் பெலிஸ்தியர் கடல் வரைக்கும், பாலைநிலம் முதல் யூப்ரதீஸ் நதி வரைக்கும் விரிந்து கிடக்க செய்வேன்.
ஏனெனில் அந்நாட்டின் குடிமக்களை நான் உன் கையில் ஒப்படைப்பேன். நீயும் அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுவாய். நீ அவர்களுடனோ அவர்களுடைய தெய்வங்களுடனோ எந்த உடன்படிக்கையும் செய்யாதே. அவர்கள் உன் நாட்டில் குடியிருக்க வேண்டாம். இல்லையெனில் நீ எனக்கு பாவம் செய்ய அவர்கள் காரணமாவர். நீ அவர்கள் தெய்வங்களை வழிபடுவது உனக்கு கண்ணியாக அமையும். 24ஆம் அதிகாரம். உடன்படிக்கை. ஆண்டவர் மோசேயிடம், ஆரோன், நாதாபு, அபிகு ஆகியோருடனும் இஸ்ரேலின் 70 பெரியோர்களுடனும் ஆண்டவரிடமும் ஏறி வாருங்கள். தொலையில் நின்று தொழுது கொள்ளுங்கள். மோசே மட்டும் ஆண்டவர் அருகில் வரலாம், ஏனையோர் அருகில் வரலாகாது. மக்கள் அவரோடு மலையேறி வரக்கூடாது என்று கூறினார். எனவே மோசே மக்களிடம் வந்து ஆண்டவர் சொன்ன அனைத்து வார்த்தைகளையும் விதிமுறைகளையும் அறிவித்தார். மக்கள் அனைவரும் ஒரே குரலாக ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம் என்று விடையளித்தனர். மோசே ஆண்டவரின் வாக்குகள் அனைத்தையும் எழுதி வைத்தார். அதிகாலையில் அவர் எழுதி மலையடி வாரத்தில் ஒரு பலிபீடத்தையும் இஸ்ரேலின் 12 குலங்களுக்காக 12 தூண்களை எழுப்பினார். அவர் இஸ்ரேல் மக்கள் இளைஞர்களை அனுப்பி வைக்க அவர்களும் ஆண்டவருக்கு எரிபலிகள் செலுத்தினர். மாடுகளை நல்லுறவு பலிகளாகவும் ஆண்டவருக்கு பலியிட்டனர். மோசே இரத்தத்தின் ஒரு பாதியை எடுத்து கலங்களில் விட்டு வைத்தார். மறுபாதியை பலிபீடத்தின் மேல் தெளித்தார். அவன் உடன்படிக்கையை ஏட்டை எடுத்து மக்கள் காதுகளில் கேட்கும்படி வாசித்தார். அவர்கள் ஆண்டவர் கூறிய அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்தி கீழ்ப்படுத்தி இருப்போம் என்றனர். அப்போது மோசே இரத்தத்தை எடுத்து மக்கள் மேல் தெளித்து, இவ்வனைத்து வார்த்தைக்கும் இணங்க ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதோ என்றார். பின்னர் மோசே, ஆரோன், நாதாபு, அபிகு ஆகியோரும் இஸ்ரேலின் 70 பெரியோர்களும் வெளியேறி சென்று இஸ்ரேலின் கடவுளை கண்டார்கள். அவர் பாதங்களின் கீழுள்ள தளம் நீல மணிக்கல் இழைத்த வேலைப்பாடு போன்றும் தெள்ளிய வான்வழி போன்றும் இருந்தது. இஸ்ரேல் மக்களின் தலைவர்கள் மேல் அவர் கை வைக்கவில்லை. அவர்கள் கடவுளை கண்டனர், உண்டு குடித்தனர். சீனாய் மலை மேல் மோசே. ஆண்டவர் மோசேயை நோக்கி, என்னிடம் மலை மேல் ஏறி வந்து இங்கே இரு. அவர்களுக்கு கற்பிக்க நான் எழுதியுள்ள சட்டத்திட்டங்கள் அடங்கிய கற்பலகைகளை உன்னிடம் அளிப்பேன் என்றார். மோசே தம் துணையாளர் யோசுவாவுடன் எழுந்து சென்றார். பின் மோசே கடவுளின் மலையின் மேல் ஏறி செல்கையில் அவர் பெரியோர்களை நோக்கி, நாங்கள் உங்களிடம் திரும்பி வரும் வரை நீங்கள் இவ்விடத்திலே எங்களுக்காக காத்திருங்கள். இதோ ஆரோனும் கூரும் உங்களோடு இருக்கிறார்கள். வழக்கு ஏதும் இருப்பவன் அவர்களை அணுகட்டும் என்றான். பின்னர் மோசே மலை மேல் ஏறி செல்ல ஓர் மேகம் மலையை மூடிற்று. ஆண்டவரின் மாட்சி சீனாய் மலை மேல் தங்கிற்று. மேகம் மலையை 6 நாட்களாக மூடி இருந்தது. 7ஆம் நாள் அவர் மேகத்தின் நடுவு நின்று மோசேயை அழைத்தார். மலை உச்சியில் ஆண்டவரது மாட்சியின் காட்சி பற்றி எரியும் நெருப்பு போன்று இஸ்ரேல் மக்களின் கண்களுக்கு தெரிந்தது. மோசே மேகத்தின் இடையே புகுந்து மலை மேல் ஏறி சென்றார். மோசே மலையில் 40 பகலும் 40 இரவும் தங்கியிருந்தார். 25ஆம் அதிகாரம். திருத்தலத்திற்கான காணிக்கை. ஆண்டவர் மோசேயை நோக்கி பின்வருமாறு கூறினார். இஸ்ரேல் மக்கள் காணிக்கை கொண்டு வருமாறு நீ அவர்களோடு பேசு. தன்னார்வம் கொண்ட ஒவ்வொருடமிருந்து நீங்கள் எனக்காக காணிக்கை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய காணிக்கைகளாவன: பொன், வெள்ளி, வெண்கலம், நீலம், கருசிவப்பு, சிவப்பு நில நூல், மெல்லிய நார்ப்பட்டு, வெள்ளாட்டு ரோமம், செந்நிறமாக 18 ஆட்டுக்கிடாய் தோல்கள், வெள்ளாட்டு தோல்கள், சித்தம் மரம், விளக்குகள், எண்ணெய், திரிப்புளிவு எண்ணெய்க்கும் தூபத்துக்கும் தேவையான நறுமண வகைகள், ஏபோத்துக்கும் மார்பு பட்டைக்கும் தேவையான 12 மணிவகை கற்கள், பதித்து வைக்கும் கற்கள். நான் அவர்கள் நடுவில் தங்குவதற்கென ஒரு தூயகம் அமைக்கப்படட்டும். திரு உறைவிட அமைப்பையும் அதன் அனைத்து பொருட்களின் அமைப்பையும் நான் உனக்கு சொல்லி காட்டுகிறது படியெல்லாம் செய்யுங்கள். உடன்படிக்கை பேழை. சித்து மரத்தால் அவர்கள் ஒரு பேழை செய்யட்டும். அதன் நீளம் 2.5 முழம், அகலம் 1.5 முழம், உயரம் 1.5 முழமாக இருக்கட்டும். அதன் மேலெங்கும் பசும்பொன்னால் மூடுவாய், உள்புறமும் வேய்ந்திடுவாய். அதை சுற்றிலும் ஒரு பொன் தோரணை பொருத்திடுவாய். 4 பொன் வளையங்களை வார்த்து 2 வளையங்களை ஒரு பக்கத்திலும் 2 வளையங்களை மறுபக்கத்திலுமாக அதன் 4 கால்களோடும் பொருத்துவாய். சித்து மரத்தால் தண்டுகள் செய்து அவற்றையும் பொன்னால் மூடுவாய். பேழையை தூக்கி செல்லும்படி பேழையின் பக்கங்களில் உள்ள வளையங்களின் தண்டுகளை மாட்டி வைப்பாய்.
தண்டுகள் பேழையில் உள்ள வளையங்களில் மாட்டப்பட்டிருக்கட்டும். அங்கிருந்து அவை கழற்றப்படலாகாது. நான் உனக்கு கொடுக்கும் உடன்படிக்கை கற்பலைகளை பேழையினுள் வைப்பாய். மேலும் பசும்பொன்னால் இரக்கத்தின் இருக்கை ஒன்று அமைப்பாய். அதன் நீளம் 2.5 முழம், அகலம் 1.5 முழமாக இருக்கட்டும். 2 பொன் கெருபுகளை செய்தல் வேண்டும். இரக்கத்தின் இருக்கையிலுள்ள 2 பக்கங்களையும் அவற்றை அடிப்பு வேலையாக அமைப்பாய். ஒரு புறத்தில் ஒரு கெருபும் மறுபுறத்தில் மற்றொரு கெருபுமாக அமைக்க வேண்டும். இரக்கத்தின் இருக்கையோடு இணைந்ததாக அதன் 2 ஓரங்களிலும் கெருபுகளை செய்துவை. அக்கெருபுகள் தம் இறக்கைகளை மேனோக்கி விரித்தவாறும் இரக்கத்தின் இருக்கையை தம் இறக்கைகளால் மூடியவாறும் இருக்கட்டும். கெருபுகளின் முகங்கள் ஒன்றை ஒன்று நோக்கியவாறும் இரக்கத்தின் இருக்கையை பார்த்தவாறும் விளங்கட்டும். பேழை மேல் இரக்கத்தின் இருக்கையை பொறுத்து பேழையினுள் நான் உனக்களிக்கும் உடன்படிக்கை கற்பலைகளை வைப்பாய். அங்கே நான் உன்னை சந்திப்பேன். உடன்படிக்கை பேழைக்கு மேலே அமைந்த இரக்கத்தின் இருக்கையில் 2 கெருபுகள் நடுவிலிருந்து நான் உன்னோடு பேசி இஸ்ரேல் மக்களுக்கான கட்டளைகள் அனைத்தையும் உனக்கு கொடுப்பேன். அப்ப மேசை. சித்து மரத்தால் ஒரு மேசை செய். அதன் நீளம் 2 முழம், அகலம் 1 முழம், உயரம் 1.5 முழமாக இருக்கட்டும். அதனை பசும்பொன்னால் பொதிந்து சுற்றிலும் ஒரு பொன் தோரணம் செய்து வைப்பாய். மேலும் 4 விரல்கடை அளவில் அதற்கு சுற்று சட்டம் அமைத்து சட்டத்தை சுற்றிலும் பொன் தோரணம் செய்து வைப்பாய். அதற்கு 4 பொன் வளையல்கள் செய்து 4 மூலைகளிலும் 4 கால்களிலும் இணைத்து விடு. மேசையை தூக்கி செல்லும் தண்டுகளை தாங்கும் வளையங்கள் சட்டத்தின் அருகில் கிடக்கட்டும். சித்து மரத்தால் தண்டுகள் செய்து அவற்றையும் பொன்னால் பொதிவாய். இவைகளை கொண்டே மேசை தூக்கி செல்லப்பட வேண்டும். அதற்குரிய தட்டுகள், கிண்ணங்கள், சாடிகள், நீர்ம பலிக்கான குவளைகள் ஆகியவற்றை செய்ய வேண்டும். பசும்பொன்னால் அவற்றை செய்க. என் முன் எம்மேசு மேல் எப்பொழுதும் திருமுன்னிலை அப்பம் வைப்பாயாக. விளக்கு தண்டு. பசும்பொன்னால் ஒரு விளக்கு தண்டு செய்வாய். அடிப்பு வேலையுடன் விளக்கு தண்டை அமைப்பாய். அதன் அடித்தண்டு கிளைகள், கிண்ணங்கள், குமிழ்கள், மலர்கள் ஆகியவற்றை ஒன்றிணைந்ததாக விளங்கட்டும். விளக்கு தண்டின் ஒரு பக்கத்திலிருந்து 3 கிளைகளும் விளக்கு தண்டின் மறுபக்கத்திலிருந்து 3 கிளைகளுமாக அதன் பக்கங்களில் 6 கிளைகள் செல்லும். ஒரு கிளையின் வாதிமை வடிவில் 3 கிண்ணங்கள் தம் தம் குமிழினுடனும் மலருடனும் சேர்ந்து அமையும். மறுகிளையிலும் வாதிமை வடிவில் 3 கிண்ணங்கள் தம் தம் குமிழினுடனும் மலருடனும் அமையும். இவ்வாறு விளக்கு தண்டிலிருந்து பிரிந்து செல்லும் 6 கிளைகளும் இருக்கட்டும். ஆனால் விளக்கு தண்டுக்கு நேர்மேலே வாதிமை வடிவில் 4 கிண்ணங்கள் தம் தம் குமிழ்களுடனும் மலர்களுடனும் அமையும். முதல் 2 கிளைகளுக்கு கீழே ஒரு குமிழ், இடை 2 கிளைகளுக்கு கீழே ஒரு குமிழ், கடை 2 கிளைகளுக்கு கீழே ஒரு குமிழ் என்று விளங்கி தண்டிலிருந்து பிரிந்து செல்லும் 6 கிளைகளுக்கும் அமையும். அதன் குமிழ்கள் கிளைகள் யாவும் ஒன்றிணைந்தவையாவும் பசும்பொன் அடிப்பு வேலையுடன் அமைந்தவையாவும் இருக்கும். அதற்காக 7 அகல்கள் செய்வாய். முன்பக்கமாக ஒளி வீசும் முறையில் அவற்றை ஏற்றி வைப்பாய். அதன் அணைப்பான்களும் நெருப்பு தட்டுகளும் பசும்பொன்னாலே ஆக்கப்பட வேண்டும். அதனை எல்லா துணைக்கலன்களையும் 1 தாலந்து பசும்பொன்னால் செய்து முடிப்பாய். மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட முறைப்படி நீ இவற்றை செய்யுமாறு கவனித்துக்கொள். ஆமேன். God bless you.